நகரின் முக்கியமான துறைமுக இணைப்பு திட்டங்களில் ஒன்றாக கருதப்படும் சென்னை துறைமுகம் மதுரவாயல் உயர்மட்ட சாலை திட்டம் முழுமையாக செயல்படுவதற்கு முன்பே முக்கியமான தடையால் பாதிக்கப்படும் அபாயத்தில் உள்ளது. மதுரவாயல் அருகில் உள்ள அடையாளம்பட்டு பகுதியில் லாரிகள் நிறுத்தும் ஹோல்டிங் யார்டுக்காக நிலம் வழங்க கோரப்பட்டு 2 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் சென்னை துறைமுக ஆணையத்தின் கோரிக்கைக்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இதுவரை ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த யார்டு வரவிருக்கும் உயர்மட்ட சாலையில் சரக்கு போக்குவரத்தை சீராக கட்டுப்படுத்த முக்கிய பங்காற்ற உள்ளது. 20.6 கிலோமீட்டர் நீளமுள்ள 4 வழி சாலை கொண்ட இரட்டை அடுக்கு காரிடார் தற்போது நெரிசலால் பாதிக்கப்பட்டுள்ள மாதவரம், மாத்தூர், மணலி பாதையிலிருந்து கனரக லாரி போக்குவரத்தை மாற்றி துறைமுகத்தின் கேட் 10க்கு நேரடி இணைப்பை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நுழைவு பகுதியில் லாரிகள் நிறுத்துவதற்கான வசதி இல்லையெனில் பூனமல்லி மதுரவாயல் சாலையில் நீண்ட வரிசைகள் உருவாகும் அபாயம் உள்ளது. மேலும் துறைமுக அனுமதிக்காக காத்திருக்கும் லாரிகள் உயர்மட்ட சாலையிலேயே நிற்கும் நிலையும் ஏற்படலாம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். இந்த யார்டு விரிவாக்க நுழைவாயில் போல செயல்பட திட்டமிடப்பட்டுள்ளது. அதில் ஆவண சரிபார்ப்பு, பாதுகாப்பு சோதனை மற்றும் சரக்கு செயல்முறைகள் முன்கூட்டியே முடிக்கப்பட்ட பிறகு லாரிகள் உயர்மட்ட சாலையில் அனுமதிக்கப்படும். இதன் மூலம் சாலையோர நிறுத்தம் குறைந்து நேர விரயம் தவிர்க்கப்பட்டு நகர மற்றும் காரிடார் நெரிசல் கட்டுப்படுத்தப்படும். இந்த திட்டம் 2024 மே மாதத்திலிருந்து முன்னேற்றத்தில் உள்ளது. அப்போது சுமார் 10 ஏக்கர் நீளம் கோரப்பட்டது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 8.5 ஏக்கர் மற்றும் 3.5 ஏக்கர் கொண்ட 2 நிலப்பகுதிகள் பொருத்தமானதாக அடையாளம் காணப்பட்டன. இருப்பினும் பெரும் பகுதி ஆக்கிரமிப்பில் இருப்பதால் முன்னேற்றம் தடைப்பட்டுள்ளது. NHAI அதிகாரி ஒருவர் கூறுகையில், நில உரிமை தொடர்பான வழக்குகள் மற்றும் இழப்பீடு வழங்குவதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 2018 50 கோடி ஒதுக்கப்பட்ட நில கையகப்படுத்தும் திட்டம் பின்னர் 10 கோடி அதிகரிக்கப்பட்டது. ஆனால் வழக்குகள் காரணமாக உரிமையாளர்களை உறுதிப்படுத்த முடியாததால் இழப்பீடு வழங்க முடியவில்லை என்றார். மேலும் தேர்தல் முடிந்த பிறகு ஆக்கிரமிப்பு அகற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் சில தொழில்நுட்ப காரணங்களால் தற்காலிகமாக நிலம் பயன்படுத்த அனுமதி வழங்கப்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார். அடையாளம்பட்டு யார்டு துறைமுகத்தை சுற்றி பல லாஜிஸ்டிக் மையங்களை உருவாக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதன் கீழ் மெட்ராஸ் உயர் தொழிற்சாலை சந்திப்பு அருகே இன்னொரு விரிவாக்க நுழைவாயில் அமைக்கும் திட்டமும் உள்ளது. இது ஸ்ரீபெரும்புதூர் போன்ற தொழிற்சாலை மையங்களுடன் எதிர்கால இணைப்பை மேலும் வலுப்படுத்தும். நிலம் விரைவில் ஒப்படைக்கப்படாவிட்டால் நெரிசலை குறைக்க உருவாக்கப்பட்ட இந்த முயற்சி அதே நெரிசலை மீண்டும் உருவாக்கும் நிலை ஏற்படும் அபாயம் உள்ளது.